Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தமிழ் தாய் வாழ்த்து நீராடும் கடலொருத்த நிலமடந்த கெழொழுகும் சீராடும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணர்க்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்ச்சி முனைவர் சு வஜ்ரவேலு ஐயா அவர்கள் டீன் தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை அளிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்க பொறுப்பு மிக்க உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் அண்ணன் பெரியண்ணன் அவர்களே, செயல் இயக்குனர் டாக்டர் முருகையன் ஐயா அவர்களே, டாக்டர் பழனி அவர்களே, ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, அடுத்து விருது பெறும் 10 ஆசிரியர்கள் சித்ரா, அந்தோனி சேவியா, தமிழரசி, மாலதி, பொம்மி, செல்வி, ஜெயந்தி, உமாராணி, மஞ்சுளா, கீதா அண்ட் உமார், இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்தும் நடத்துகின்ற ஒரு அற்புதமான அழகான உயர்வான உன்னதமான விருது வழங்கும் விழா. இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு ஸ்கூலையும் நாங்கள் 5ஆம் தேதி தேர்ந்தெடுத்து அந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பு கொடுத்து சிறந்த தி பெஸ்ட் டீச்சர், டெடிக்கேட்டட் டீச்சர், சின்சியர் டீச்சர் அண்ட் ஹானஸ்ட் டீச்சர் 10 பேருக்காக நாங்கள் இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம், விருது கொடுக்குறோம். இது கிருஷ்ணா ஸ்வீட்டினுடைய ஐயா மகாதேவன் முரளி ஐயா தான் அதுக்கு பெரும் பங்கு. ஏன்னா நாள்தோறும் நல்லது செய்ய வேண்டும். 365 நாள் த ஹோல் இயர் இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த இந்தியாவில் யாருமே செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு அரிய பெரிய செய்தி. மகாதேவன் உலக சேவை மாமணி திருமாமணி உலகில் தோன்றிய மாமணி திரு முரளி ஐயா அவர்கள் இதை செய்து கொண்டு வருகின்றார். அவரை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த விருது வாங்கின்ற உங்கள் அத்தனை வரையும் மனதார நெஞ்சார உளமாற பாராட்டுகின்றேன். இந்த சிறப்பு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் கிரிஜா அவர்களையும் நம் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்ற நிகழ்ச்சி தொடரட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக அறிமுக உரை முனைவர் முருகையன் பக்கரிசாமி ஐயா அவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம். இந்த விழாவிலே 11 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் திருமதி கிரிஜா அவர்களையும், இந்த விழாவிலே வாழ்த்துரை வழங்குவதற்காக இங்கே காத்திருக்கிற எங்களுடைய தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் நல்லாமூர் ஐயா டாக்டர் கோ பெரியண்ணன் அவர்களையும், இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சியினுடைய டீன் என்று சொன்னார்கள் ஆங்கிலத்தில், வல்லுனர், பாட வல்லுனர், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் என்று சொல்வார்களே, வல்லுநராக விளங்கி சீரும் சிறப்புமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் டாக்டர் நம்முடைய அஸ்டோ ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல 2 முனைவர் பட்டத்துக்கு சொந்தக்காரரான
திரு வஜ்ரவேல் அவர்களே, இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தினுடைய துணை இயக்குனராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற மேலாள் தலைமை ஆசிரியரும் கவிஞரும் சிறந்த நூலாசிரியருக்கான விருது பெற்றவருமான அருமை சகோதரர் கவிஞர் கோவி பழனி அவர்களே, இதனுடைய போற்றுநராக இருக்கக்கூடிய அஸ்ட்ரோ வணக்கத்திற்குரிய ராமச்சந்திர ஐயா அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, விருது பெற இருக்கின்ற நல்ல ஆசிரியர் பெருமக்களே, குழந்தை செல்வங்களே, கிருஷ்ணா இனிப்பகத்திலிருந்து வருகின்றிருக்கிற புகைப்பட கலைஞர்கள் மற்றும் அதனுடைய நிர்வாக மேலாளர் ஆகிய அனைவரையும் முதற்கண் வணக்கம் தெரிவித்து என்னுடைய அறிமுக உரையை சுருக்கமாக நான் இங்கே சொல்லலாம் என்று கருதுகிறேன். என்ன நடைபெறுகிறது என்று குழந்தைகள்லாம் வந்து உட்காந்துட்டீங்க, எல்லாம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் மட்டும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. சில ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள், வேல்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்லாம் வந்திருக்காங்க. என்ன இன்றைக்கி என்ன அப்படின்னு தெரியணும்ல, உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, செப்டம்பர் 5ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு பெரிய விழா கொண்டாடுவோம். என்ன விழா? ஆசிரியர் தின விழா கொண்டாடுவோம். ஒருத்தர் பெரிய டர்பன் கட்டிக்கிட்டு நம்முடைய இந்தியாவினுடைய மேனாள் குடியரசு ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. அப்போ பிறந்த நாளில் போய் கேட்டாங்க, உங்கள் பிறந்த நாளை நாங்கள் எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, என் பிறந்த நாளை கேக்கு வெட்டி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லலை. என் பிறந்த நாளை ஒரு பெரிய இது விழாவாக நடத்துங்க அப்படிலாம் சொல்லாமல், என் பிறந்த நாள் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஆசிரியர் நாள் விழாவாக நடத்துங்கள் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆசிரியர்களை பிடிக்கும். ஏன்னா ஆசிரியர்கள் இல்லாமல் ஒன்று தாயினுடைய கருவறை, இன்னொன்று ஆசிரியருடைய வகுப்பறை. 2 இடம் ரொம்ப முக்கியமான இடம். கோயிலுக்கெல்லாம் போங்க, கோயிலுக்கு கருவறைன்னு ஒன்று இருக்கும், இருட்டுக்குள்ளே இருக்கும் சாமி. அந்த கருவறை இருட்டுக்குள்ளே தான் இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு விளக்கு எரியும். அந்த தீபார்த்தனை காமிக்கும் போது தான் உத்து பார்ப்போம். ஏன்னா அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறார் கடவுள் என்பதற்காகத்தான் அதை அப்படி படைச்சிருக்காங்க. அப்படி தான் தாயினுடைய கருவறை நமக்கு உயிர் கொடுக்குது. ஆசிரியருடைய வகுப்பறை நமக்கு அறிவை கொடுக்கிறது. உங்களுக்கு எழுத்து கற்றுக் கொடுத்தது யார்? வார்த்தையை கற்றுக் கொடுத்தது யார்? எல்லாமே ஆசிரியர். ஆகவே தான் இந்த ஆசிரியர் தின விழாவை செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று சொன்ன உடனே ஐயா சொன்னாங்க இல்லையா, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு. அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரவுண்ட் போட்டு அதில் எழுதியிருக்கும். இந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு உடனே ஒரு ஞாபகம் வரும், மைசூர் பாக்கு. நம்முடைய அருமை சகோதரர் பழனி அவர்கள் சிரிக்கிறாங்க. மைசூர் பாக்கும் நம்ம அந்த காலத்தில் எங்கள் வீட்லலாம் தீபாவளிக்கு மைசூர் பாக்கு செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா பக்கத்தில் போய் ஒரு ஸ்வீட் கடையில் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மைசூர் பாக்கை கடிக்கும்போது பல்லே உடப்பட்டு போயிடும். அப்படி இருக்கும் மைசூர் பாக்கு, கடித்து திங்கிற மாதிரி இருக்கும். கடலை மாவு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் அதே மைசூர் பாக்கை மைசூர் பா அப்படின்னு வச்சு அதில் நல்ல தூய்மையான நெய்யை கலந்து அந்த மைசூர் பாக்கை புட்டு வாயில் போட்டிங்கன்னா இங்கே போட்ட உடனே இங்கே போயிடும், அப்படி கரைஞ்சி உள்ளே ஓடிடும். அந்த மைசூர் பா எங்கே கிடைக்கும்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் கிடைக்கும். அப்படி இந்த கடை வைக்கிறது நிறைய ஸ்வீட்ஸ் கடை இருக்குது, ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் கடை இருக்குது. ஆனால் ஐயா வணக்கம் அவர்கள் 1948 தொடங்கின கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு மைசூர் பா, வாயில் போட்ட உணவை கரைக்கிற இனிப்பு, அந்த இதை தயாரித்து அதன் மூலமாக இன்றைக்கு ஏகப்பட்ட கிளைகளை எல்லாம் தொடங்கி வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு அந்த கடையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு, எல்லாம் நிறைய கடைகள் வந்துருச்சு, நிறைய வணிகம், நிறைய அவர்களுடைய அந்த லாபம் வருகிற போது
வருகிற வருவாயில் நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சார். நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ணணும். எப்படி செலவு பண்ணணும்? 65 ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் இனிமையாக நல்லதே நினைப்போம் அப்படின்னு நினச்சி தான் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இன்னைக்கு என்ன செய்கிறார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸு முரளி சாரு, பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் ஒரு அருமையான விழாவை கொண்டாடி பிள்ளைகளுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுத்து இனிப்பு கொடுத்து விருது கொடுத்து பாராட்டணும்னு நினச்சார். அதனுடைய விழா தான் நீங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லா விழாவும் ஒரு நாள் தான் நடக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதி ஐயா ஒரு நாள் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் யார்? தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம். நாங்கள் என்ன செய்கிறோம்? தமிழகத்தில் கல்வி ஆராய்ச்சி செய்து கல்வி முறையை, கல்வி பாடத்திட்டத்தை, கல்வி கற்பிக்கும் முறையை பற்றி இன்றைக்கு அரசாங்கத்திற்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த நிறுவனம் தான் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம். இந்த நிறுவனம் தான் செப்டம்பர் 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னையிலே குடியிருந்த வீடு, அவர் குடியிருந்த வீடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காங்க. அந்த வீட்டில் உலகமெங்கும் பணியாற்றக்கூடிய சிறந்த ஆசிரியர்களை அழைத்து அன்னைக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு விருது கொடுக்குறோங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் செய்தித்தாள், விளம்பரம், ஊடகம், திரை, இதில் எல்லா டிவிலாம் வந்துடுவாங்க, சேனல்லாம். அன்றைக்கி 100 பேருக்கு விருது கொடுப்போம். ஐயா அவர்கள்லாம் அதில் இருப்பாங்க. பெரிய ஒரு ஜட்ஜை கூப்பிட்டு கொடுப்போம். அவர் ஒரு நாள் கூப்பிட்டார் எங்களை, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்கார் கூப்பிட்டு, இந்த ஆசிரியர்களை வருஷத்துக்கு ஒரு நாள் பாராட்டினா பத்தாது, மாதம் ஒரு நாள் பாராட்டணும். மாதம் 5ஆம் தேதி விழா. ஒரு பள்ளிக்கூடத்தில் பெரிய கான்வென்ட் ஸ்கூலு, லட்சக்கணக்கான பணம் வாங்குகிற ஸ்கூலில் கிடையாது. சாதாரணமாக எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற பள்ளிக்கூடத்தில் இந்த விழாவை நடத்துங்க. ஆனால் இங்கே வந்தால் கான்வென்ட் ஸ்கூலில் கூட அவ்வளோ விருது, அவ்வளோ கேடயம் இருக்காத பிறகு அவங்க தலைமை ஆசிரியர் அறையில் அப்படியே அலங்கரித்து கொண்டிருக்கிற கேடயங்களுக்கு பார்க்கிற போதும் அங்கே அவர்கள் கற்றுக் கொடுக்குற பல்வேறு கலைகள், கொம்பு குச்சி இருக்குது. என்னன்னு கேட்டால் நாங்கள் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்குறோங்கிறாங்க. அப்புறம் ஒரு அம்மையார் ஆசிரியர் அவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு, எங்கே ஸ்ரீலங்காவில் போய் கராத்தே கலைக்காக பரிசு பெற்று, கராத்தே தானே மாணவர்கள் வந்திருக்காங்க, 3 மாணவர்கள். இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆசிரியர்களை பாராட்டுவது உண்மையிலே தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மிக மிக நாங்கள் பெருமை பெறுகிறோம் என்பதில் எந்த மாறுபாடும் இல்லை. அப்படி தான் இன்றைக்கி இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு நடத்த சொன்னாங்க. அதே போல் அவங்க பாருங்கள், ஒரு விழாவும் இந்த 365 சொன்னல, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்னையர் தினம்னு கொண்டாடுறாங்க மயிலாப்பூரில். போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர், எல்லாமே 90 வயசுக்கு மேலே, 100 வயசு கடந்தவர்கள். தாய்மார்களை கூப்பிட்டு பாராட்டுறாரு. தந்தையர் தினம்னு 100க்கணக்கான வயசான தந்தையரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. அதே மாதிரி தமிழ் 36 நட்டினை குறுந்தொகை 500 பதிற்று பரிபாடல் கலித்தொகை முருகு ஆற்றுப்படை பெருநாற்றுப்படை பெருநாட்டு திருவானாற்றுப்படை முருகு பொருளாறு 12 பெருகு வளமதுரை காஞ்சி மறிவினிய கோளை நெடுநெல் வாழை என்று சொல்லக்கூடிய 10 பாட்டு 8 தொகை 17 கிழக்கு அத்தனை நூல்களையும் அங்கே வந்து வாரம் அருமையான, நாங்களாம் தவற மாட்டோம். நான் ஐயா பெரிய ஐயா வஜ்ரவிட அவர்கள்லாம் அதை போய் உட்காந்துருவோம். இனிமையான அந்த தமிழ் 36 காப்பியம். இன்னைக்கு ஈவினிங், இன்னைக்கு ஐயா சொல்கிறாங்க பாரு, இன்றைக்கு மாலையில் அது நடக்குது மயிலாப்பூரில். தமிழ் 36 நிகழ்ச்சி, காப்பிய நிகழ்ச்சி, அது மாதிரி சுற்றுச்சூழல் விருது நிகழ்ச்சி, அது மாதிரி கவிஞர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சி, இப்படி அவர் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒருத்தரை கூப்பிட்டுக்குவார் எக்ஸ்பர்ட் வல்லுநர். இந்த ஆசிரியர் திருவிழா விழா நடத்துவதற்கு எங்களை கூப்பிட்டார். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நீங்கள் நடத்துங்க, நாங்கள் அதுக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி உதவி பண்ணுறோன்னு. அப்படித்தான் இந்த விழாவை தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வாரம் இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த மாதம் இந்த பள்ளிக்கூடத்தில் 4வது முறையாக, முதல் முறை நாங்கள் எங்கே நடத்தினோம், மாடல் ஹைஸ்கூல் சைதாப்பேட்டை. 2வது எங்கே நடத்தினோம், மாடல் ஹைஸ்கூல் எக்மோர் நடத்தினோம், எழும்பூர் நடத்தினோம். 3வது வேளச்சேரியில் இதே மாதிரி ஒரு தொடக்கப்பள்ளி. இன்றைக்கு ஜமீன் பல்லாவரத்தில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லி முடிச்சதான்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிமுக உரை இது கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். எங்களை கூப்பிட்டு என்ன விருது கொடுக்கணும்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆசிரியர் சிம்மல் விருது கொடுப்போம் சார்னேன். ஐயா சொன்னாங்க சிறந்த ஆசிரியர் விருது கொடுப்போம். ஐயா சொன்னாங்க கனிவு ஆசிரியர் விருது கொடுப்போம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா முரளி அவர்கள் சற்று நேரம் சிந்தித்தார்கள். நாங்கள்லாம் கல்வித்துறையில் பணியாற்றியவர்கள், ஏறத்தாழ 36-40 வருஷம் பணியாற்றியவர்கள். அவர் கடையெழு வள்ளல்கள் அவர்களுடைய கொடைத்தன்மையால் புகழ் பெற்றார்கள் என்று சொன்னால் கடை வைத்து வியாபாரம் செய்து புகழ் பெற்றவர் ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள். ஆனால் அவங்க சிந்திச்சாங்க. கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு உடனே சொன்னாங்க அன்பு ஆசிரியர் விருதுன்னு கொடுங்க. ஏன்னா நீங்களாவது ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த தொடக்கப்பள்ளி பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சமாளிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த குழந்தைகள் மீது அன்பு காட்டித்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே அன்பு ஆசிரியர் விருது எப்படி சொன்னார் பாருங்க. இப்போ நான் 2 சொல்கிறேன். ஒரு பிள்ளை 3 கணித ஆசிரியர் உட்காந்துருக்க 3 கணக்கு கொடுத்தாரு கணித ஆசிரியர். 2 கணக்கு ரைட்டாக போட்டுடுச்சு, 1 கணக்கு தப்பாக போட்டுடுச்சு. ஏதோ வந்து டீச்சர் பார்த்தா அறிவு கட்ட முட்டாம். 2 கணக்கு சரியாக போட்டு இல்லை, இந்த 1 கணக்கு போட முடியாது, அதையும் ஒழுங்காக போட்டு வந்திருக்கல ஆம்பளைன்னு ஒரு டீச்சர் சொல்கிறாங்க. அடுத்த கிளாஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க, ராஜா 2 கணக்கு சரியாக போட்டேன், இந்த 1 கணக்கு தான் நீ தப்பாக பண்ணியிருக்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அதையும் ரைட்டாக பண்ணியிருப்பேன். இதில் எது அன்பு ஆசிரியர்? இந்த 2வது அவருக்கு வந்தார் பாரு, அந்த அன்பு ஆசிரியர். அந்த அன்பு காட்டி பாராட்ட வேண்டும். ஆகவே அன்பு காட்டி இந்த கல்வியை அவர்களுக்கு தாய் சோறு ஊட்டுவதைப் போல பால் ஊட்டுவதைப் போல ஊட்ட வேண்டும் என்கிற காரணத்திற்காக அன்பு ஆசிரியர் விருது என்கிற 11 விருதுகளை இன்றைக்கு உங்கள் ஆசிரியர்கள் பெறப்போகிறார்கள். மகிழ்ச்சியான விஷயம். ஒன்று திருக்குறளர் முனுசாமி அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, நான் கூட நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே பாருங்களேன், ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி போட்டுடுச்சுன்னு வச்சுங்க, உடனே என்ன சொல்லுவோம்? அது என்ன கிடேரி கண்ணா காளைக்கண்ணா, பெண் கன்றா ஆண் கன்றா பார்ப்போமா? பார்த்துட்டு இது எதிர்காலத்தில் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் கன்று காளைக்கன்றாக இருந்தால் இது இல்லை வண்டி இழுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பெண் காலத்தில் பால் கொடுக்கும் கன்றுக்குட்டி போடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆடு குட்டி போட்டால் எதிர்காலத்தில் அது கறிக்கு உதவும் இல்லை பால் கொடுக்கும்னு சொல்லுவோம். இப்படி ஆடு மாடு கோழி என்ன செய்யும்? முட்டை போடும். இந்த கோழி என்ன செய்யும்? கறிக்காகும். அவ்வளோதான் சொல்லிடலாம். பிறக்கும்போது சொல்லிடலாம் இது என்னாகும். வாழை மரம் வந்துருச்சு, வாழைப்பழம் கொடுக்கும் சொல்லிடலாம். இதோ உட்காந்துருக்காங்க அவங்களே. அந்த உங்கள் பேர் என்னம்மா? பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்கள் பேர் என்ன? தனஸ்ரீ என்ன ஆவாள்? தனஸ்ரீ எதிர்காலத்தில் என்ன ஆவாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்ரீ நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா, எங்கள் டீச்சர் மாதிரி நானும் டீச்சர் ஆக போகிறேன். தனஸ்ரீ ஒரு வழக்காகலாம், தனஸ்ரீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகலாம், தனஸ்ரீ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம், தனஸ்ரீ இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகலாம், தனஸ்ரீ பிரதமர் ஆகலாம், தனஸ்ரீ வெளிநாட்டில் எம்எஸ் படித்துவிட்டு பெரிய பொறியாளர் மென்பொறியாளராக ஆகிவிடலாம். தனஸ்ரீ கலைத்துறையிலே இலக்கியத்துறையிலே விளையாட்டுத்துறையில் எந்த துறையில் வேணாலும் வரலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற படிப்பும் அவங்களுக்கு கொடுக்குற சூழ்நிலையும் தான், அதை தான் அந்த பள்ளிக்கூடம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆகவே நாம் மனிதர்கள் மட்டும்தான். அதான் ஒரு குழந்தை பிறக்கும்போதே சொன்னாங்களாம், போய் பார்த்தாங்க, ஆம்பளை பிள்ளை என்னடி பிள்ளை இந்த சக்கரை தண்ணி அள்ளி அப்படி வாயில் விட்டுட்டு 4-5 லேடிஸ் போயிருக்காங்க, கேட்குறாங்க என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. முதல்ல அம்மா போய் சக்கரை தண்ணி போட்டு பார்த்தா நன்னா இருக்கானே, மூக்கு மொழியுமா? இவனை பார்த்தா அவங்க தாத்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ராமகிருஷ்ணன் மாதிரியே இருக்கான், இவன் பெரிய ஜட்ஜ் ஆகிடுவான். அடுத்த வேலையை போனாங்க, சக்கரை தண்ணியை ஊற்றுனாங்க, வாயில் தொட்டியில் கொடுத்துட்டாங்க. பிள்ளைய பார்த்தா அவங்க பெரியப்பன் பிடபிள்யூவில் சீஃப் இன்ஜினியர், அதே மாதிரி இருக்குது, இவன் பெரிய சீஃப் இன்ஜினியர் ஆகிடுவான் அப்படின்னா. இப்படி போடும்போதெல்லாம் ஒரு உறவு பெயரை சொல்லி அவன் சீஃப் இன்ஜினியர், அவன் பெரிய அட்வொகேட், அவன் சுப்ரீம் கோர்ட், அவன் இப்படிலாம் சொல்லி வாழ்த்துனாங்க. இன்னொரு இடத்துல ஏன் போனாங்க? 4-5 லேடிஸ் போனாங்க, ஒரு கீழே ஒரு சாதாரண குடும்பத்தை தண்ணி போட்டு, என்னடி பிள்ளை பெற்றிருக்கேன்? ஆம்பளை பிள்ளை. எவன் விட்டு மாடு மேய்ச்சாது பொழைச்சிக்கிட்டு அப்படின்னு அவர். இன்னொருத்தர் எவன் விட்டு துணி துவைச்சாது பொழைச்சிக்குவாண்டி. வித்தியாசம் பாருங்களேன்.
இது நல்லா மூக்கு மூலியமாக இருக்கான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்துடுவான்னு. இங்கே போனால் தண்ணியில் ஊற்றிட்டு இது பாரு மாடு மேய்ச்சி பொழைச்சிக்கணும். அது மாதிரி பிறக்கும் போதே இந்த குழந்தை என்னவாகும் என்பதிலே உயர்ந்த கனவை நிறைவேற்றுவதிலே இவங்கள்லாம் இன்றைக்கு இந்த ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது நோக்க உரையே நிறைய நேரம் ஆட்டுனா அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்கள் இயக்குனர் வாழ்த்துறை வழங்கணுமே, என்ன நீங்கள் நோக்க உரையே இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆகப் போகிறீர்கள் என்கிற உங்கள் ஆசை கனவை, இந்த தாமு இருக்காரில், தாமுன்னு தெரியுமா, நடிகர் தாமு பல குரலில் பண்ணுவார். சில பேர் காக்கா மாதிரி கத்துவார், ஆடு மாதிரி கத்துவார், மாடு மாதிரி கத்துவார், மனுஷன் கண்ணுக்குடி மாதிரி கத்துவார், எல்லாம் செய்வார். அவர் கிளாஸில் உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி உங்களை மாதிரி கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படிம்பாரான். டீச்சர் திரும்பி பார்ப்பாங்க, ஆடுறாவன் பக்கத்தில் உள்ளவன் சொல்ல மாட்டான், கப் சிப்புக்காரு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி எவனா இந்த குரல் கொடுத்தீங்க, ஒரு குச்சி இருக்கும் கையில், அப்புறம் நடத்திக்கிட்டே இருப்பாங்களாம். மேன் ஆடு மாதிரி கத்துவாராம், நாய் மாதிரி கத்துவாராம். ஒருத்தரையும் இந்த டீச்சருக்கு கண்டுக்காமே விட்டுருக்காங்க. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு தாமு நம்மளை கண்டுக்கவே இல்லை, டீச்சர் ஜாலி, டெய்லி ஏதாவது மெம்மிக்கரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பலக்குரல். ஒரு நாள் திடீர்னு ஹெச்எம், இங்கே ஹெச்எம் போயிருக்காங்க, பொறுப்பில் அவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஹெச்எம் கூப்பிட்றாங்க, தலைமை ஆசிரியர் கூப்பிட்றாரு. போ. ஐயோ, இந்த டீச்சர் போட்டு கொடுத்துருச்சு போல இருக்கு, நம்மளை கூப்பிட்டுட்டாங்கன்னு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் இருக்காங்க. இந்த டீச்சரும் போயிருக்காங்க. தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு, தம்பி நாளைக்கு நான் ஆண்டு விழா நடக்குது, சீஃப் மினிஸ்டர் கிரிஜா வராங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து, இந்த ஆண்டு விழாவில் நீ தான் மிமிக்ரை பண்ணுற அப்படின்னு உடனே தாமுக்கு எப்படி நம்ம மிமிக்ரை பண்ணுறோன்னு தெரிஞ்சுது. அப்போ இந்த டீச்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் நம்மளை கண்டிக்கலை. ஆனால் அது டீச்சருங்கிறது சாதனை. நம்ம ஏமாத்தியெல்லாம் நினைக்கிறோம், ஆனால் டீச்சர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வச்சுருந்தேன் இந்த ஆள் மிமிக்ரை இந்த பையன் பண்ணுவாங்கிறத கண்டுபிடிச்சி ஹெச்எம்கிட்ட சொல்லி ஹெச்எம் கூப்பிட்ருக்காங்க. மறுநாள் ஆண்டு விழாவில் மிமிக்ரை பண்ணி அந்த மிமிக்ரை மூலமாக மிகப்பெரிய நடிகராகி இன்றைக்கு தாமு என்பவரை, நடிகர் தாமுன்னு எல்லாருக்கும் தெரியுதுல்ல, இன்னைக்கு அவர் பிரபலமானதுக்கு காரணம் அந்த மிமிக்ரை நிகழ்ச்சி தான். அதை கண்டுபிடிச்சது யாரு? அந்த டீச்சர். அப்போ ஒரு பள்ளி தான், ஒரு ஆசிரியர் தான், ஒரு ஆசிரியர் தான் ஒரு குழந்தைக்குள்ள என்ன பொதிந்து கிடக்கிற ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிந்து இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விருது பெறும் ஆசிரியர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளிக்கும் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த அறிமுக உரையை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், என் பெயர் உமாராணி. இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முனைவர் வஜ்ரவேல் ஐயா, அவர் தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம், அவரை வரவேற்கிறேன். அப்புறம் முனைவர் முருகையன் பக்ரிசாமி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். முனைவர் ஓ பெரியண்ணன், இயக்குனர், தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அம்மா கிரிஜா, பேராசிரியர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி, நம்ம பக்கத்திலே இருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டி, மேடம் அவர்களையும் வரவேற்கிறேன். அப்புறம் பழனி துணை இயக்குனர் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். ராமச்சந்திரன் ஐயா அதில் இருக்கு. திரு ராமச்சந்திரன் ஐயா ஊக்குனர் அவர்களையும் நம்ம பள்ளி சார்பாக வைக்கிறேன். நீங்கள் அன்பாக வரவேற்கிறேன். எங்கள் சார் இருந்தால் இன்னும் சந்தோஷப்படுவார். சரி, எங்கள் 10 டீச்சர்ஸும் ரொம்ப எல்லாம் எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. முதல்ல நம்ம சித்ரா டீச்சர் வாங்க. சித்ரா டீச்சர்ன்றவங்க கம்மிங் ஜூனில் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அவங்கள மிக சிறப்பு வாய்ந்தவங்க. சரி 30 வருஷம் தம் பணியை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் இந்த விஷயம் 36 வருஷம் 36 வருஷம் முடிச்சிருக்காங்க சார். நம்ம ஸ்கூலில் மிக சிறப்பு வாய்ந்தவங்க. நெக்ஸ்ட் தமிழரசி மிஸ், இவங்களாம் எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி 35 வருஷம் எல்லாமே சிறப்பு வாய்ந்தவர்கள். மூத்த ஆசிரியர்கள் அனைவருமே
தமிழரசி எம்ஏபி தமிழரசி மிஸ். மாலதி மாலதி மிஸ் வாங்க. இவங்களும் 35 ஆண்டுகள் முடித்தவங்க, மூத்த சீனியர் டீச்சர்ஸ் நம்ம பள்ளிக்கு. தமிழக கல்வி ஆராய்ச்சி இந்த தமிழக ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தில் நம்ம ஸ்கூலில் வேலை பார்த்த இந்திரா டீச்சரும் அவங்களுடைய வீட்டுக்காரர் சேகர் சார் இருந்தப்போ எங்களை வந்து அந்த நிலையத்துக்கு ஆஷன் போய் எங்களையும் அந்த வேலையில் ஈடுபடுத்தி அமெரிக்காவில் படிக்கிற தமிழ் வழி குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கறதுக்காக புக்கு எழுத வச்சாங்க. எழுத வச்சு அதில் வந்து நாங்கள் பங்கேற்றோம் அந்த இதில். ஆனால் அது நம்ம பள்ளி கல்வித்துறை டைரக்டர் மூலமாக கரெக்டாக அமெரிக்காவுக்கே போயிடுச்சு. அது போய் அங்கே நிறைய குழந்தைகள் அதனால் நல்ல பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை வந்து நான் இந்த நேரத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஞாபகம். நன்றிங்க சார். ஐயா மூலமாக வந்து வருஷம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து அவார்டு வாங்கிறதுக்கு அது அவங்க தான் நிறைய வழிகாட்டியிருக்காங்க. திருமதி பொம்மி இடைநிலை ஆசிரியர். இவங்களும் பிஏ எம்ஏ இங்கிலீஷ். அவங்களும் 30 வருஷம் சீனியர் சார். ரொம்ப சாஃப்டாக நல்லா பார்ப்பாங்க நம்ம ஸ்கூலில். பொம்மி டீச்சர். செல்வி டீச்சர் வாங்க. இவங்களும் 30 வருஷம் சீனியர் முடிக்க போகிறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இவங்க வேலை எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு நினைப்பாங்க. ஜெயந்தி மிஸ் ஏற்கனவே இங்கே இருந்துட்டு கீழ்கட்டளைக்கு போனாங்க, திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. இவங்க 30 வருஷம் முடிச்சிருக்காங்க மிஸ்ஸும். 5 நிமிஷம் பார்த்து போயிடலாம்ல. ஆயமா விட்டுட்டு வர வேண்டியதானே. மிஸ்ஸஸ் வி உமாராணி பிலிட் எம்ஏ பிஎட் அவங்களும் தமிழ் முடிச்சிருக்காங்க. இவங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுலேருந்து உதவி ஆசிரியராக, தலைமை ஆசிரியர் இல்லாத நேரங்களில் கட்டாயமாக பள்ளிக்காக ரொம்ப வந்து தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. பொறுமையாக இருப்பாங்க, கோபமே வராது, மாணவர்களோட ரொம்ப ஐக்கியமாகிடுவாங்க. திருமதி சே மஞ்சுளா பொறுமையின் உறைவிடம். என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா அவங்க பொறுமையின் உறைவிடம் தான். அவங்க எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை வந்து கட்டாயமாக செஞ்சுட்டு தான் ஓய்வாங்க, கேட்டால் உட்காரவே மாட்டாங்க அவங்க. அடுத்த திருமதி கீதா ஆசிரியர். இவங்க வந்து முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியர். நல்ல கரகோஷத்தோடு அவங்கள பாராட்டுங்க. நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய விளையாட்டுத்துறையாகட்டும் எதுலேயுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பள்ளியினுடைய முன்னேற்றத்துக்கு, மாணவர்களுடைய சேர்க்கைக்காக ரொம்ப பாடுபட்டவங்க. இந்த ஏரியாவில் கீதா டீச்சர் தெரியாதவங்களாம் யாரும் கிடையாது. உமா ஆசிரியர். உமா ஆசிரியரோட நான் சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றிகிட்டே வரேன். இவங்களும் அதே மாதிரி தான். எல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஆமாம், பரதநாட்டிய கலைஞர் இவங்க. மெயினாக பார்த்திங்கன்னா பரதநாட்டிய கலைஞர் இவங்க. பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விழா அத்தனைக்கும் அவங்களுடைய நிகழ்ச்சி இல்லாமல் இருக்காது. இன்னொரு ஆசிரியர் இருக்காங்க, இவங்களும் அதே மாதிரி உள்ளவங்க தான். தற்போது விழாவின் அடுத்த பகுதியாக விருந்தினர்களை உபசரித்தல். திருமதி சித்ரா ஆசிரியர் அவர்கள் முனைவர் சு வஜ்ரவேலு ஐயா அவர்களை மரியாதைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக அந்தோணி சேவியர் ஆசிரியர் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் திரு முருகையன் பக்ரிசாமி ஐயா அவர்களை அந்தோணி சேவியர் ஆசிரியர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக முனைவர் திரு பெரியண்ணன் அவர்களை தமிழரசி ஆசிரியர் கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசையும் கொடுங்கம்மா. சேவியர் சார் வாங்க.
நினைவு பரிசை கொடுங்க. அடுத்து தமிழரசி ஆசிரியர் அவர்கள் முனைவர் கோ பெரியண்ணன் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசையும் கொடுத்து அடுத்தது நான் தான். மாலதி மிஸ் யாருக்கு? முனைவர் கிரிஜா மேடம் அவர்களுக்கு கொடுங்க. பேராசிரியர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. பழனி பழனி துணை இயக்குனர் அவர்கள் கொடுங்க. அங்கே எடுத்து கொடுங்க. ஏதோ பேர் சொன்ன அந்த சீட்ல ராமச்சந்திரன் ஐயா. என்ன பேரு? மாணிக்கம்மாள் ஆராய்ச்சி கல்வி ஆராய்ச்சி நிறுவனமா உங்க மகளிர் அணி தலைமையா மேடம்? அடுத்ததாக பேராசிரியர் வி கிரிஜா அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். புகழ்மிக்க பல்லாவரம் நகராட்சி பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, இந்த என்னை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் சிறந்த ஆசிரியர், அன்பு ஆசிரியர் விருது அழைத்தமைக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். மதிய வணக்கத்தை முதலில் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக தமிழக ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் பெரியண்ணன் அவர்களையும் மற்றும் முருகையன் பக்கிரிசாமி அவர்களையும் மற்றும் டீன் வஜ்ரவேல் இப்பள்ளியின் சிறப்புமிக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்சார்ஜாக இருக்கும் உமாராணி அவர்களையும் மற்றும் மற்ற ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். நான் என்னையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் வந்து மோர் தென் 20 வருஷமாக வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷனில் பணிபுரிந்து வருகின்றேன். தற்பொழுது டிபார்ட்மெண்ட்டை ஹெட் செய்து கொண்டிருக்கிறேன். ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. 20 வருஷத்தில் முதல் 5 வருஷம் வந்து நான் வந்து இந்த டிடிஏ இருக்கும் இல்லையா, டிடிஎடைய பிரின்சிபலாக இருந்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி எல்லா நகராட்சி ஸ்கூல் இது மாதிரி உங்களுக்கு தெரியும் பிரைமரி எலிமெண்ட்ரி ஸ்கூலோடைய தொடர்பில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 2006 அப்புறமா பிஎட்டுக்கு போனதுனால அப்புறமா வந்து ஹையர் கிளாஸஸோட தொடர்பில் இருந்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாக வந்து யூசுப் மலாலாவுடைய ஒரு மிக வலிமையான சொற்கள், ஓர் ஆசிரியர், ஓர் குழந்தை, ஒரு பேனா, ஒரு புத்தகம் மூலமாக இந்த உலகத்தில் பல மாற்றங்களை, நமக்கு வேண்டிய மாற்றங்கள், பல மாற்றங்களை, வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியும் என்ற அந்த ஆசிரியருடைய முக்கியமான பண்பை வலியுறுத்திய யூசுப் மலாலாவின் வார்த்தைகளை முன்னிறுத்தி நான் சில கருத்துக்களை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து டீச்சர்ஸ் எல்லாருக்கும், நம்ம சிறந்த ஆசிரியர் விருது வாங்கியிருக்க எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும், நம்மளும் ஒரு காலத்தில் குழந்தைகளை தான் இருந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா நிச்சயமாக நம்ம முன்னோக்கி பார்த்தோன்னா நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக யாராவது ஒரு ஆசிரியரையாவது அவங்க ஏற்படுத்துகிற தாக்கத்தையாவது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் நிச்சயமாக. அதே போல் நீங்கள் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே more than 30 years of dedicated service
பண்ணியிருக்கீங்க. மழலை செல்வங்களை எத்தனை செட் ஆஃப் மழலை செல்வங்களை உருவாக்கி இருப்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இங்க வந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் தான் நம்ம முன்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க 30 வருஷ சர்வீஸ்ல நீங்க எத்தனை செட் ஆஃப் இந்த மாதிரி 30 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வழி நடத்தி சொல்லி அனுப்பியிருப்பீங்கன்றது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. நிச்சயமாக உங்களோட சர்வீஸை வந்து நிச்சயமாக இந்த ஒரு கிளாஸ் ரூம்குள்ளாரையும் ஒரு ஸ்கூலுக்குள்ளாரையும் மட்டும் நீங்கள் முடிச்சுக்க மாட்டீங்க. நிச்சயமா பாடத்தையும் வகுப்பறையையும் மீறி நீங்க அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய பெற்றோர்களோட தொடர்பு கொண்டு அவங்க வெளி சமுதாயத்தில் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களை விட்டு சென்றாலும் 5ஆம் கிளாஸ் முடித்து அடுத்த கிளாஸ் போனாலும் நீங்கள் அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக என்ன சூஸ் பண்ணால் அவங்க பெட்டராக வருவாங்கன்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக முருகையன் பக்கிரிசாமி ஐயா சொன்னது போல் எப்படி தாமு அவர்களை வந்து அவருடைய திறனை வந்து ஒரு டீச்சர் தான் வகுப்பறையில் தான் கண்டறிந்தாரோ, நிச்சயமாக நீங்களும் இந்த 35 வருஷ சர்வீஸில் நிச்சயமாக பல குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க மேலும் ரொம்ப முன்னேறி வந்ததுக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக கொடுத்துருப்பீங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி அனுபவத்தை பகிர்ந்துக்க சொன்னால் நிச்சயமாக உங்களால் நிறைய பெரிய ஆட்களை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய ஒரே முடிச்சுக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் என்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் 30,540 அந்த முக்கியமாக ரிசர்ச்சஸ்க்காகவே புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் 1990களில் வந்து ஒரு பேராசிரியர் என்ன பண்ணார், ஒரு 200 ஆராய்ச்சியாளர்களை அழைச்சு ரொம்ப மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு ஏரியா, ஏழை மக்கள் இன்னும் என்ன சொல்கிறது டவுன்வர்டு இருக்கிற ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப தாழ்த்தப்பட்டு அவங்களை வந்து இறக்கி வச்சு இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள பற்றியான ஒரு 12லேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்கிற 200 சிறுவர்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களோட எல்லா விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது என்னவா ஆவாங்கன்னு கணிச்சு ஆராய்ந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லி அவர் வந்து அனுப்பி வைத்தார். அவர் தன்னுடைய மாணாக்கர் ஆராய்ச்சி மாணவர்கள் குழுவை அவர்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 200 மாணவர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட நிறைய இன்டராக்ஷன் நிறைய அவங்கக்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய என்ன சொல்கிறது ஃபேமிலி என்விரான்மெண்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அவங்களுடைய பேராசிரியர்கிட்ட. அந்த அறிக்கையை பார்த்து ரொம்ப மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிக்கை கிடைக்குது அந்த பேராசிரியருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா, இந்த 200 மாணவர்கள் இருக்கிறாங்களா 12லேருந்து 16 வயசுக்குரிய இந்த மாணவர்கள் நிச்சயமாக அவங்களுடைய எதிர்காலத்தில் பெரியவர்கள் ஆனதுக்கப்புறமா குறைந்தது ஒரு சில காலமாவது சிறையில் கழிப்பாங்க. இந்த 200 மாணவர்களும் குறைந்தது சில காலமாவது சிறையில் கழித்தவர்களாக தான் இருப்பாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இப்பொழுதுனா 90களில் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த ஆராய்ச்சி முடிஞ்சிச்சு. இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜான் ஹாப்கின்ஸ்ன்ற பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுற பல்கலைக்கழகம். அதனால் அந்த பல்கலைக்கழகத்தில் இப்போது இருக்கிற ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, திருப்பி ஒரு செட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸை கூப்பிட்டு திருப்பி அந்த ஆராய்ச்சி ரிப்போர்ட்டையும் கொடுத்து அதே இடத்துல போய் அந்த மாணவர்கள் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு ஆராய்ந்து வர சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அந்த திருப்பி அதே மாதிரி ஒரு குழுவாக பிரிஞ்சு ரிசர்ச்சர்ஸ் போயிட்டு அந்த குழந்தைங்களை தேடுறாங்க. நிச்சயமாக அந்த 200 பேரும் அதே இடத்துல இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போயிருக்காங்க, இல்லை சில பேர் கொஞ்சம் இல்லாமலும் இருக்காங்க. ஆனாலும் கண்டுபிடிச்சி அவங்களால 175 பேரை வந்து கண்டுபிடிச்சிட முடியுது, ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது, ட்ரேஸ் பண்ணிட முடியுது. அவங்கள வந்து கேட்குறாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க இப்போ என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட் வந்து நிச்சயமாக பழைய ரிப்போர்ட்டை உடைச்சி எறிகிற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. அதில் வந்து 4 சிறுவர்கள் அப்பொழுது இருந்த சிறுவர்கள் மட்டும்தான் சிறைவாசம் அனுபவித்தவர்களாக இருக்கிறாங்க. மற்ற யாருமே அந்த ரிப்போர்ட் படி இல்லை, எல்லாருமே மாறியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அதிர்ச்சி, அந்த உடைத்து எறியக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இருந்த உடனே ரொம்ப அந்த பேராசிரியரை திருப்பி போய் கேட்க சொன்னார், இதற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. எப்படி வந்து அன்னைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராயும் போது இதுதான் கணிப்பு,
ஆனால் இன்னைக்கு அது மாறுபட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் நம்ம கண்டறியணும். அது ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பெரிய மனிதர்கள் ஆயிட்டாங்க, அவங்க கிட்டலாம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டு கண்டுபிடிக்கும் போது அவங்க எல்லாருமே சுற்றி காட்டுறது ஒரே ஒரு ஆளை தான், ஒரே ஒரு ஆசிரியர் தான் சுற்றி காட்டுறாங்க. சரி, அந்த ஆசிரியர் அப்போ என்னதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆசிரியர் அவங்க வந்து ஒரு ஓய்வூதிய விடுதி வயதானவர்களாம் அந்த மாதிரி இடத்துல அந்த ஆசிரியர் போய் இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி குழு மாணவர்களும் அவங்க போய் அந்த ஆசிரியரை சந்திச்சு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு ரிப்போர்ட் வந்தது, அப்படிப்பட்ட சிறார்களை அந்த மாதிரி தவறான வழியில போகாம இன்னைக்கு எல்லாரும் நல்ல வழியில இருக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அத்தனை பேரும் கை காட்டிய ஒருவர்னது நீங்க தான். ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, அவங்க வயசாயிடுச்சு இல்லையா, கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்களே சிரித்துக்கிறாங்க. அந்த இதுலேயே ஹாலுசினேஷனில் சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை, நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், நான் அந்த குழந்தைங்களை, எனக்கு அந்த குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த குழந்தைங்களை ரொம்ப நேசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம குழந்தைங்களை நேசித்து அவர்களோட பழகி அவர்களுக்கு தேவையான பாடத்தை மட்டும் நம்ம கொடுக்கல இல்லையா. நிச்சயமாக நம்ம வந்து ஸ்கில்ஸ், மினிமம் பேசிக் ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் கொடுக்க தான் நம்ம பசங்களை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. நம்ம அதை மட்டும் சொல்லலை, நம்ம வந்து எல்லா வகையான டிசிப்ளினும், எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும், சமுதாயத்தில் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட பழகணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி தன்னை சுத்தமாக வச்சுக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லித்தரோம். அப்புறம் தேவையான சோஷியல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாவற்றையும் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ நிச்சயமாக அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வந்து நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நிச்சயமாக நானும் ஆசிரியர் சமூகத்தை சேர்ந்தவ தான். என்னுடைய தாயும் ஆசிரியர் தான். அதனால் நான் ரொம்ப மகிழ்ந்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன கவிதையை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்க விரும்புகிறேன். கேட்கலையா? ஓகே. அறிவு தூண்டுகோள்களுக்கு அகரம் சொல்லி தந்த சிகரங்களே, உங்களுக்கு வாழ்த்து பாவினையும் அதிலிருந்தே தொடங்குகிறேன். அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள் நீங்கள். கைப்பிடித்து சொல்லித்தந்துதான் கை தூக்கி விடுகிறீர்கள். களிமண்ணையும் வண்ணங்கள் குழைத்து பெருஞ்சிற்பமாகும் அருஞ்சிற்பிகள் நீங்கள். படி என பாடம் சொல்லும் நீங்கள் தெய்வத்திலும் ஒரு படி மேல்தான். நீங்கள் அறியாமை இருள அகற்றும் அறிவுச்சூரியன்கள். உங்கள் பலகை பாடம் தான் பல கைகளை உயர்த்தியது. இருட்டுக்கே வெள்ளையடிக்கிற உங்கள் நல்ல மனசுதான் கடைசி பெஞ்சு மாணவனின் உள்ளத்தையும் கொள்ளையடித்தது. விமர்சனங்கள் 1000 வந்தாலும் சரிசமமாய் ஏற்கிற சாதக பறவைகள் நீங்கள். கரைப்பூசுதல் எளிது, ஏசுதல் எளிது, பரிகசித்தல் எளிது. இவை யாவையும் கடந்து நீங்கள் பால நெஞ்சங்களிடம் காட்டும் அக்கறைதான் அளவிற்கு அரிது. தேசம் சந்திக்கிற ஒவ்வொரு கசப்பான சம்பவங்களிலும் இறுதியாய் உதிர்க்கிற ஒற்றை கருத்து ஆசான்களின் கைகளை கட்டி போட்டதே இக்கொடூரங்களுக்கு காரணம் என்பதாயிருக்கும். எது எப்படி இருப்பினும் எண்ணமெல்லாம் மாணவர் நலனிலேயே நிமிடங்களை நகர்த்துகிற நல்ல ஆசிரியர்களே, மாற்றத்தின் மகாத்மாக்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்துகின்ற ஆசிரியர் தின விழா, ஆசிரியர்களுக்கு அன்பு ஆசிரியர் விருது அளிக்கின்ற விழா, இது ரெண்டையும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது முதலிலே சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளியிலே நடத்தினோம். அது இரண்டாவதாக மாநில மேல்நிலைப் பள்ளி எழும்பூரிலே இருக்கின்ற அந்த பள்ளியிலே நடத்தினோம். மூன்றாவது மடுவங்கரையில் இருக்கின்ற பள்ளியில் நடத்தினோம். நான்காவதாக இந்த பள்ளியில்
10 ஆசிரியர்களுக்கு அன்பு ஆசிரியர் விருது கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுத்ததற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை வணங்கி பாராட்டுகிறேன். ஏன்னா நாங்கள் எத்தனையோ பள்ளிக்கு சென்று விருது கொடுத்துருக்குறோம். இது போன்ற ஒரு சிறந்த பள்ளிக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உள்ள நுழையும் பொழுது எத்தனை விருதுகள், அப்பப்பா எத்தனை பள்ளியிலும் இந்த தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு விருது பெற்ற பள்ளி இருக்கவே இருக்காது என்று சொல்லுகிறோம். இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் வல்லுநர்கள்னால் பாடத்தை மட்டுமல்ல, புத்தகம் எழுதுவதிலும் வல்லுநர்கள். இங்கு பணியாற்றிய ஆசிரியை திருமதி இந்திரா அவர்கள் இந்த பள்ளியில் பணியாற்றினார்கள் என்பதே ஒரு பெரிய சிறப்பு. அவரும் நானும் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பாடநூல் எழுதும்பொழுது அந்த குழுவில் பணியாற்றினோம். அவருடைய துணையாற்றினார். இவர்கள் மூலமாக தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்திலே ஒரு 3 ஆசிரியர்கள் இது பெற்றார். ஒரு செய்தி. ஆசிரியர் செம்மல் விருது என்பது பிறந்த வீட்டில் ஆசிரியர்கள் எல்லாம் உட்கார வைத்து இது போன்ற ஒரு ஆடையை அணிவித்து காலத்தோடு ஊர்வலமாக அழைத்து சென்று ராதாகிருஷ்ணன் வீட்டில் இந்த விருது, அப்படி சென்ற ஆண்டு 100 பேருக்கு கொடுத்தோம். இப்பொழுது 3 பேரை ஒரே மாதிரியாக அழைத்து கொடுப்பதை விட ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று 10 ஆசிரியர்கள் கொடுத்தா ஏறக்குறைய 120 ஆசிரியர்கள் ஆகிவிடுவார்கள் என்ற காரணத்தினாலே பெருமைக்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதாவது முரளி அவர்கள் இந்த திட்டத்தை வகுத்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விருது, இந்த ஆசிரியர் செம்மல் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய வீட்டிலே கொடுக்கப்பட்ட விருது. இந்த விருதை ஒரு நீதியரசர் அல்லது பல்கலைக்கழக துணைவேந்தர் அல்லது இணைவேந்தர் இது போன்ற சான்றோர்களை கூப்பிட்டு வந்து கொடுப்போம். அதை இந்த பள்ளியிலே 3 ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்திரா அவர்களும் பெற்றிருக்கிறார்கள், நம்முடைய உமா அவர்களும் பெற்றிருக்கிறார்கள், கீதா அவர்களும் பெற்றிருக்கிறார்கள், அடுத்தது சித்ரா அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய செய்தி. இந்த பள்ளியிலே நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் நான் கார்த்திகேயன் அவர்களுடைய அப்பா என்னோட பணியாற்றியவர் நடராசன் அவர்கள். நடராசன் சிறந்த வழக்கறிஞர். அவருடைய மகன் இந்த பள்ளியில், அதுவும் ஒரு தலைமை ஆசிரியர் மட்டுமே, மற்றவங்க எல்லாம் ஆசிரியர்கள். இது ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு பள்ளிக்கூடம். ஒரு தலைமை ஆசிரியர், மற்றவர்கள்லாம் ஆசிரியர்கள் என்பது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் பாராட்டுவது மட்டுமல்ல, தலைமை ஆசிரியரையும் பாராட்டுகிறேன். ஏன்னா வந்ததும் மகிழ்ச்சியோடு சொன்னார், சார் உங்களோட பணியாற்றிய நடராசன் அவர்களுடைய பையன் சார்னு பெருமையாக சொல்லி மிக அன்பாக செய்தார். அவருக்கு முதலிலே வாழ்த்துதலை தெரிவித்து மகிழ்கிறேன். அடுத்தது இந்திரா அப்புறம் சேகர் அவர்களையும் பாராட்டுகிறேன். அவர் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்து வரலாற்றை நிகழ்த்தி இருக்கிறார். அவரையும் பாராட்டுகிறேன். இந்த பள்ளியினுடைய பொறுப்பு ஆசிரியை மிக அருமையாக ஒவ்வொருவராக அழைத்து நாங்கள் என்ன நினைத்தோமோ அதை செய்து காட்டினார்கள். முதல்ல எல்லாருக்கும் விருதை கொடுத்துருவோம், அப்புறம் பேய்த்து வைத்துக் கொள்வோம் என்பதை உணர்ந்து அவங்க முதல்ல விருது கொடுத்தாங்க. அதுதான் சிறப்பு. எதற்காக வந்தோமோ அதை நிறைவேற்றி காட்டினார்கள். அம்மையார் அவர்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய அம்மா கிரிஜா அவர்கள் ஒரு அழகான கருத்தை எடுத்து உரைத்தார்கள். மாணவர்கள் நல்லவர்களாக வளர்வதும் கெட்டவர்களாக வளர்வதும் பெற்றோர்களால் என்பதை விட ஆசிரியர்கள் தான் என்பதை மிகவும் சிறப்பாக சுட்டி காட்டினார்கள். அம்மையார் அவர்களும் எங்களுடைய நிறுவனத்தில் ஆசிரியர் செம்மல் விருது பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். அவருக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அதாவது வல்லுனர் டீன் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். நீ காலையில் எழுந்து போய் எங்களை வர சொல்லி 9 மணிக்கு சைதாப்பேட்டையில் வர சொல்லிவிட்டு அங்கிருந்து ஒரு பொருளை ஏற்றி கொண்டு வழிநெடுக்க அழைத்து கொண்டு வந்து எல்லாம் செய்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய வல்லுனர் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அவருக்கு பாராட்டுதலையும் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய செயல் இயக்குனரை யாருமே தெரியாது. அவர் எங்கே போனாலும் உங்கள் முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா
அவர் வராத தொலைக்காட்சியே இருக்காது. எல்லா தொலைக்காட்சியிலும் விவாத மேடை, அதுவும் கல்வி விவாத மேடை என்றால் அவர் தான் இருப்பார். அப்படி அவர் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினவர். தேசிய நல்லாசிரியர் விருது என்றால் என்னன்னா, முதல்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்கணும். இந்த ராதாகிருஷ்ணன் விருது கொடுங்க. இதுதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது. இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விருது. இதை பெற்றால் அரசாங்கம் மதிப்பு கொடுத்து உங்களுக்கு விருது கொடுக்கிறது. அதற்கடுத்தது தேசிய நல்லாசிரியர் விருது. அது ஜனாதிபதி கையினாலே கொடுக்கப்பட்ட விருது. அப்படி ஜனாதிபதியினுடைய திருக்கரங்களாலே விருது பெற்றவர்களில் முதன்மையாக நிற்கக்கூடியவர் நம்முடைய முருகையன் அவர்கள். அவர் அந்த முருகையன் எந்த பள்ளியில் வேலை செய்தார்னா, யாருமே செய்யக்கூடாத தப்பு செய்தவன் பள்ளிக்கூடத்தில் இவர் தலைமை ஆசிரியர் விருது வாங்கி கொடுத்துருக்கு. யாருமே தப்பு பண்ணுற மாணவர்களோடு சேரும்போது தப்பு எண்ணம் வரும். ஆனால் அப்படி தப்பு எண்ணம் இல்லாத அந்த மாணவர்களை வளர்த்ததுனால அவருக்கு அரசாங்கம் உணர்ந்து தேசிய நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்கிறது. அவரை மனமாற வாழ்த்துகிறேன். அதற்கு அடுத்ததாக எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மையாரை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவங்க தேனியில் போய் நேற்று இருந்துட்டு நீங்கள் காலையில் தான் வந்தாங்க. உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். உடனே வருகிறேன்னு வந்தாங்க. யாராவது இது மாதிரி செய்ய முடியுமாறு? இரவு முழுவதும் கண் விழித்து வந்தவங்களுக்கு வேறு வேலை கிடையாதுன்னு சொல்கிற காலத்தில் நான் வருகிறேன் என்று வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட இவங்க தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தினுடைய மகளிரணி தலைவர் இருந்தார். இன்னும் செயலாளர்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அவங்கெல்லாம் கல்லூரி இருக்கின்ற காரணத்தினாலே வர இயலில். இவங்க தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். சென்னையில் ஒரு 50-60 பேர் போட்டி போட்ட நேரத்தில் இவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அரசாங்கம். தமிழ்ச்செம்மல் விருதாளர், நல்ல கவிஞர், கவிமாமணி விருது பாரதி கலைக்கழகத்தில் பெற்றவர்கள். அதற்கு அடுத்தது இவங்க எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முன்னாலே நின்று செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இந்த உலக திருக்குறள் திருக்குறள் உயராய்வு மையம் இருக்குது, அதில் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்ததே ஒரு பெருமை என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறேன். அடுத்தது தலைமை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். கல்வி இணை செயல்பாடுகளிலே அதாவது கணிதம் செயற்பாடுகளும் ஒரு பெரிய புத்தகம் எழுதினவர். அரசு விருது பெற்றவர். அது மட்டும் இல்லாத இந்த கனவு ஆசிரியர்னு ஒரு பத்திரிக்கை பார்த்துட்டு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சவர் அவர் தான். அந்த ஆசிரியர் பேர் இருக்காங்களா? சங்கர பேர் என்னப்பா நினைவு இருக்கா? ஆமாம், ஆசிரியர் பேர் இருக்குது. அதனால் கனவு ஆசிரியரில் புத்தகத்தில் பேர் வருதுனாவே சிறந்த கட்டுரையை தான் போடுவாங்க. அப்படி சிறந்த கட்டுரை எழுதிய ஆசிரியர் இந்த பள்ளியில் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்த கோவி பழனி தலைமை ஆசிரியர் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். அதற்கு அடுத்ததாக நம்முடைய அவர் கொஞ்சம் அதிகமாக எல்லாரையும் புகழ்ந்து பேசுவார். அவர்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தால் தெரியும். நல்ல சிலம்ப வித்தைக்காரர், யோகா தெரிந்தவர், அஸ்ட்ரோனா உலக விண்ணியல் ஆய்வு அறிஞர். அவர் எங்களுடைய நிறுவனத்தில் ஊக்குனராக இருக்கார். அப்படி ஊக்குனராக இருக்கின்ற அவரை பாராட்டுகிறேன். தம்பி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த மாதிரி தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தில் துணை இயக்குனராக இருந்து பணியாற்றுகிறார். மாணவர்களை கட்டாயமாக பாராட்டி ஆகணும். ஏன்னு சொன்னால் தமிழ்ச்செம்மல் விருது இல்லை, இன்னும் பெறலை, இனிமேல் பெறுவார். ஆமாம், இப்படி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த யூடியூப் எடுக்கின்ற அந்த அதாவது சான்றோரை நான் பாராட்டுகிறேன். ஏன்னு சொன்னால் யூடியூப் எடுத்ததும் உடனே ஒரு மணி நேரத்தில் போட்டுருவாங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் அதில் பதிவாகி இருக்கும். அதே போல் படம் எடுத்து ஒரு பதிவு செய்கின்ற தம்பி அவர்களையும் பாராட்டுகிறேன். இந்த கிருஷ்ணா சூழ்ச்சி சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற முரளி அவர்களுக்கும் அவருடைய இடத்திலே பணி செய்து மிக அன்போடு எல்லோரிடமும் அன்பாக பேசி எதை ஒன்றுக்கும் மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நான் எது சொன்னாலும் சரி செய்து கொடுத்துட்றேன் அப்படின்னு செய்து கொடுக்கின்ற பூர்ணிமா அவர்களுக்கும் செயற்படுகின்ற நம்முடைய ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து எனக்கு இந்த நல்ல நேரத்திலே ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நான் திருக்குறள் பேரவை செய்கிறாரு நங்கநல்லூரில் இருக்கிறேன். இந்த நங்கநல்லூரில் திருக்குறள் பேரவை சிறப்பாக செயற்பட அம்மா உமா அவர்களுடைய அக்கா கீதா ஸ்ரீராமன் அவங்க அமெரிக்க தொலைக்காட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய மாணவி, என்கிட்ட படித்தவங்க. இந்த கலக்கல் காமெடி அப்படின்றத தினமும் செய்கிறாங்க.
அவர்களுடைய பேச்சை நீங்கள் எல்லாரும் கேட்கணும். கலக்கல் காமெடி கீதா ஸ்ரீராம்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இனிமேலுக்காவது போய் பாருங்கள். எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் நங்கநல்லூர் பள்ளியில் இருந்தாங்க என்பதற்கு அவங்க தான் அத்தாட்சி. அப்படிப்பட்ட அவர்கள் முயற்சி செய்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வதற்கு உந்துதலாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் 3 பேர் இந்த பள்ளியில் என்னிடத்திலே பயின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து மிகவும் பகிர்ந்தேன். இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து 3 பேர் ஒரே பள்ளியில் இருக்கிறாங்கன்னா அது வரலாற்று புகழ்பெற்ற நிகழ்ச்சி. ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை 2 பேர் இருப்பாங்க. 3 பேர் இந்த பள்ளியிலே என்னிடத்தில் எங்களுடைய பள்ளியிலே பயின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ந்து, இன்னும் பேச சொன்னால் நீண்ட நேரம் பேசுவேன். ஆனால் நேரம் காலம் அறிந்து முடிப்பதிலே வல்லவராகிய நம்முடைய முருகையனே பார்த்ததை நிறுத்திட்டாரு. அதுக்கு பிறகு நான் பேசினேன், நீ மட்டும் நேரம் பேசுகிறீங்க நான் அப்படின்வாரு. அதனால் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துகள், நன்றி. அடுத்ததாக திரு ராமச்சந்திரன் ஐயா ஊக்குனர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா ஒரு பயத்தில் வந்திருக்கேன். நான் வரும்போதே எங்கள் பேசி சொல்லிட்டாங்க, நீங்கள் நல்லா பேசினா பேசு நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். கை தட்டுவோம். நீங்கள் நிறுத்த வேண்டிய நேரம் வந்தால் இது கை தட்டுவோம் அப்படின்னா நிறுத்தணும்னு அர்த்தம். அதுக்கு மேலே பேசினா இப்படி கை தட்டுவேன். எனக்கு என் மச்சியே நீ இப்போ மட்டும் நிறுத்தலைன்னா வீடு போயிட்டு அந்த குழந்தைக்கு பயந்து நீங்க நாளைக்கு ஐஏஎஸ் பயன்படும். உலக கடல் சார்ந்தது. இரண்டாவது மூணாவது இப்போ நான் பின்படிக்கு 1 நிமிடம் போயிட்டு வந்தேன். இன்று மாலை 7 மணிக்கு மேற்க பார்த்தீங்கன்னாக்காங்க பிரகாசமாக ஒன்று இன்னும் அது என்னன்னு கேட்டால் எல்லாரும் சார் சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் ஜூபிட்டர் என்கின்ற வியாழன் என்கின்ற பிரகஸ்பதி என்கின்ற குரு. ஏன்னா இது விண்வெளி ஸ்பேஸி. இது தெரிஞ்சுக்காம வெளியே போய் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அது ஈஸியாக அது வந்து கோள், அது கிரகம், அது பிளானட். பூமியை போன்ற கோள் அந்த கிரகம். இது வந்து உங்களுக்கு பயன்படும். இது என்ன நீங்கள் 1 மாதம் பார்க்கலாம். இன்னைக்கு 7 மணிக்கு பார்க்க வேண்டிய வருத்தப்படாதீங்க. நாளைக்கு மாலைக்கு பார்க்கலாம். இது போன்ற ஒவ்வொன்றையும் வெறுங்கண்ணால பார்க்கலாம். எப்போது சந்தர்ப்பம் வருகின்ற போது எங்கிட்ட ஒரு 3 ரூபாய் டெலிஸ்கோப் இந்த மாலை அனுமதி இருந்தால் நாம் வந்து மாடி மேலே இருந்து அவ்வளோ பார்க்கலாம். அதே மட்டும் நீங்கள் மேஷம் 12 அந்த 12 ராசிகளே வெறுங்கண்ண பார்க்கலாம். அஸ்வினி பரணி சொல்ற 27 நட்சத்திரம் அவரையும் வெறுங்கண்ணால பார்க்கலாம். வாழ்க்கை எப்படி போது பாருங்க. இத்தனை வருஷமா வெறுங்கண்ணால பார்க்காம அது பஞ்சாபத்தை பார்த்து நம்ம காலத்தை கழிச்சிருக்கோம். அதுதான் விஷயம். பெரிய விஷயம் இஸ்லாமிய கேலண்டர் துவங்க பார்த்தீங்களாக்காங்க அன்றுதான் நம்முடைய அட்சயம் திரும்பி இதை விருங்கனால பார்க்கலாம். இதை பற்றி சொல்ல விரும்பலாம் கூட இந்த நேரம் இனிமே காரணமாக நான் சொல்ல விரும்பலை. அதுதான் முக்கியமான செய்திங்க. எனவே நான் வந்து அந்த குழந்தைக்கு பயந்து முடிக்க வேண்டாம் இருக்கிறேங்க. அதை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அவர் தான் மிரட்டினார். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் தங்கச்சி, வாழ்க்கை சக்கரத்தை சுற்றி வீடு தங்கச்சி. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் தங்கச்சி, வாழ்க்கை சக்கரத்தை சுற்றி வீடு தங்கச்சி. அங்கே பாரு சின்ன தம்பி அழகழகா ஓட்டி வரான். அங்கே பாரு சின்ன தம்பி அழகழகா ஓட்டி வரான். அவனுக்கு நீ இடத்தை விட தங்கச்சி. அந்த சின்ன தம்பி இப்போ சிங்காரமா ஓட்டும் போது சீக்கிரமா சைக்கிள் கத்துக்க தங்கச்சி. புருஷங்கார சைக்கிள் ஓட்ட பொண்ணுகள் எல்லாம் பின்னால் இருக்க. நடந்ததெல்லாம் பழைய கதை தங்கச்சி. இப்போ பொண்ணுகள் எல்லாம் சைக்கிள் ஓட்ட புருஷங்காரன் பின்னால் இருக்க. புதிய கதையடி நடத்து தங்கச்சி. சைக்கிள் ஓட்ட கத்து தங்கச்சி. ஒரே ஒவ்வொரு சிறுவனும் ஒவ்வொரு சிறுமியும் ஒவ்வொரு மரமதை நட வேணும். என்னை காப்பாற்ற ஒவ்வொரு சிறுவனும் ஒவ்வொரு சிறுமியும் ஒவ்வொரு மரமதை நட வேணும். அதை கவனமாகவே பாதுகாக்கணும். நண்பனாகவே நடக்கிடணும்.
அதை கவனமாகவே பாதுகாக்கணும், நண்பனாகவே நடத்திடணும். ஓர் ஆரீரோ ஓர் ஆரீரோ ஓர் யாரு தூங்க பெரியவங்கதான் தூங்குவாங்க. என் பேத்திங்கெல்லாம் சாதாரண நினைக்காதீங்க. நாளைக்கு நான் வந்து அப்துல் கலாம் மாணவன் தேவையை போது நாசா போய் வந்துருக்கிறேன். அந்த படங்கள் ஒரு நாளைக்கு நான் தனி நிகழ்ச்சியாக நடத்தி நேரம் இருந்தாங்க. இந்த பம்பல்ல ஒரு அதை கொண்டு வர இங்கே நம்ம பார்க்கலாம். மாநில நீங்க வர செஞ்சாக்காங்க. இதுக்கு வருங்காலத்துக்கு உங்களுக்கு தயார் செய்யணும். நீங்க சொல்ல தெளிவாக ஒன்று ரெண்டு இருக்காங்க. ஒன்று ஐஏஎஸ் ஆஃபீஸராக இந்த நாட்டை வழி நடத்தணும், அல்லது விஞ்ஞானிகளாக. இதுதான் என்னுடைய விருப்பம். எதிர்கால விஞ்ஞானி. ரெண்டாவது யாரையாவது சொல்லணும் சார், நன்றின்னு சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்ல நம்ம வணங்கி கேட்க. நன்றி சொன்னா நாக்கு இனிப்பு இருக்கு. அதுதான் போச்சு. இங்கிலீஷ்காரைய அவசியம் அதிக வரான். யாரையா பார்த்தா வணக்கம் ஹலோன்னு சொல்றாரு. இது ரெண்டு என்னுடைய வேண்டுகோளா வச்சுக்கிறீங்க. யார் என்ன சொல்லணுமோ அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த மிகப்பெரிய இருக்க. அவர் வந்து சென்னை ஆசிரியர் பல்கலைக்கழகத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க. இதை சொல்லாம விட்டா பாவம் இல்லது. அவங்க பள்ளியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டா ஒரு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க. பிறந்த ஒரு பள்ளிக்கு ஊருக்கு போகும்போது கத்தையா ஒரு 100 ரூபா போவாங்க. யாரை பார்த்து முன்னால் நின்னாலும் ஒரு 100 ரூபாய். அவர் ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஹைஸ்கூல் ஆகுது. ஆமா, அதை கட்டுவதற்கு இடம் இல்லைங்க. நம்ம எவ்வளவு நேரத்துக்கு செலவழிச்சோம். இதை வந்து சொல்லலைன்னாக்கா அது பாவம். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா. எனவே இன்று நீங்க மாலை ஓய்வெடுக்கும் போது படிக்கும் பொழுது இந்த பெரியவர்கள் நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் புதிய ஒரு சமுதாயம் படைப்போம். ஜாதி கொடுமைகளுக்கு சாவி முன்னே அடிப்போம். வர்க்க வேதங்களை வேருடன் அழிப்போம். மனித நேயத்தை வளர்ப்போம். மனித நேயத்தை வளர்ப்போம். வணக்கம். அடுத்ததாக திரு பழனி ஐயா, துணை இயக்குநராக. அடுத்ததாக திருமதி மாணிக்கம்மாள் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த அழகான ஒரு விருது வழங்கும் விழாவில் பரிமளித்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விருதுகள் பெற்ற அனைத்து சான்றோர், சும்மா எல்லாம் விருது வராது. உழைக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும். அதற்கான வெற்றி பாதையை நோக்கி சென்றால் தான் அந்த வெற்றி கிடைக்கும். சும்மா கிடைக்குதே, அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்கன்னு பொறாமப்படுறதுனாலையோ மற்றதுனாலையோ கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள்லாம் உண்மையில் உழைத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இறைவன் இந்த அரிய பெரிய ஒரு சிறந்த விருது உங்கள் கையில் இருக்குது. ஒரு துரும்பு வாங்கினா கூட ஒரு மேடையில் வந்து வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி தாங்க. அது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானும் ஒரு கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பிஎட் காலேஜில் ஒரு பிரின்ஸிபலாக இருந்து தான் ஓய்வு பெற்று இப்போ தமிழ் பணி செய்து வருகிறேன். இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் என்றைக்கு தொடங்கியதோ அன்றைய நாளிலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இவங்க கூட நான் பயணித்து வருகிறேன். பல ஊர்களுக்கெல்லாம் போய் அவங்க சொன்னாங்கள்ல, அந்த கையேடுகள் எழுதுறது மைசூர், பெங்களூர் அந்த மாதிரியெல்லாம் போய் வந்திருக்கேன். நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் ஏதோ போனோண்டு இல்லாமல் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதித்து நிலைநாட்டிட்டு போகணும், நம்ம பேர் நிலைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தாங்க அந்த முயற்சி எடுத்தோம். பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்து என்று பாரதியார் சொல்லிட்டு போயிட்டான். அதை நிறைவேற்றணுன்றதுக்காக வேண்டி தான் சாதாரண ஆசிரியராக தான் நான் சேர்ந்தேங்க உங்களை மாதிரி. ஆனால் படிப்படியாக படித்து டபுள் எம்ஏ, எம்பில், பிஹெச்டி, நெட்டு எல்லாம் எம்எட் எல்லாமே பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு கல்லூரிக்கே முதல்வர் ஆகிற தகுதியை வளர்த்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் அந்த இது போதும்னு இருக்கக்கூடாது. யாருமே மாணவர் செல்வங்களாக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும்,
மேலும் 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 நம்ம தகுதிகளை வளர்த்துக்கிறணும். ஏதாவது ஒரு புதியன படைங்க, ஒரு புத்தகங்களை ஏதாவது போடுங்க. அப்போ தான் என்னாகும், உங்கள் நூலகத்தில் போக நீங்கள் நம்ம மறைந்த காலத்துக்கு பின்னாடியே நம்ம பேர் நிலைக்கும். அதனால தாங்க நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்னை பற்றி பெருமையாக சொல்கிறேன் இல்லை, அதான் என்ன நீங்களும் அது போல் வரணும். இப்போ மாணவர்கள் குறைவாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த அறிவுரையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நான் 25 நூல்களுக்கு மேலே நான் எழுதியிருக்கேன். இப்போ திருக்குறளில் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல வெற்றிகளை பெறணும்னா முயற்சி செய்யணும், கடின உழைப்பு வேணும். பலருடைய குடும்ப சூழலெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும், என்னன்னா கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கணும் தான். அதையும் மீறி ஒரு பெண் மேலே வரானா அதுதான் சிறந்த பெண்மணி. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து திருவள்ளுவர் பாரதி கலை இலக்கிய மன்றம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். அவங்களும் மனித விதைப்புன்ற அமைப்பு ரெண்டும் சேர்ந்து இங்கே தான் ஐயாவுடைய அந்த திருக்குறள் பேரவை என்ற இந்த இது மாதிரி ஒரு சின்ன அரங்கில் தான் 10 மகளிர் தினம் கொண்டாடணும். அதில் 10 மகளிரை தேர்வு செய்து அவங்களுக்கு மகளிர் மாணிக்கம் என்ற பட்டத்தை எங்கள் ஐயாவில் வழங்கினேன். அது எனக்கு பெருமை மகிழ்ச்சி. வாழ்க்கையில் ஒரு சிறந்த இருக்குது. நான் 75க்கும் மேற்பட்ட பல்வேறுபட்ட விருதுகளை வாங்கியிருக்கேன். ஐயா சொன்னாங்க. அந்த என்னை பெருமைப்படுத்திய உங்கள் சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேம்மா. ஆசிரியர் 5000 ரூபாயை இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா தயவு செஞ்சு எடுத்திருக்காங்க. பள்ளி ஆசிரியருக்கு தயவு செஞ்சு எடுத்திருக்காங்க. 5000 ரூபாய் இதுக்காக கொடுத்திருக்காங்க. இதை சொல்லலைன்னா பேர் என்னம்மா? அவங்க சித்ராவா? ஆமா, சித்ராமா. இந்த நிறுவனத்துக்காக 5000 பரவாயில்லம்மா. உமாவையும் சேர்த்துமா, சித்ராவையும் சேர்த்துமா. வெள்ளித்தட்டு பொன் தட்டு கொடுத்தா கைத்தட்டல் கொடுப்போம். கைத்தட்டல் கொடுங்கள். நன்றி. அடுத்ததாக இந்த விழாவிற்கு அப்புறம் நீராறு கடவுளுக்கு பாடுறீங்க இல்லையா, மனு சுந்தரா அவருடைய பிறந்த நாள் அதிகம் பேசிட்டோம். இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கு எங்களுடைய இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து உமா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து மாலதி அம்மா, உங்கள் பேர் மாலதி. ஒருங்கிணைப்பாளர்களெல்லாம் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டாக இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றோம். அம்மா வாங்க, மாலதி அம்மா. அடுத்த நன்றி உரை கவிஞர் தலைமை ஆசிரியர் திரு பழனி ஐயா. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, மேடையில் விட்டு இருக்கின்ற ஆண்டோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கு நான் புதியவன் என்பது எனக்கு எண்ணவில்லை. ஏன்னா 1978 சுமார் 45 வருடங்களுக்கு முன்பு நான் பல்லாவரத்தில் படித்தேன், ஹையர் செகண்டரி ஸ்கூலில். அப்போது இங்கே புகழேந்தின்னு ஒருத்தர் இருக்கிறான் இந்த எண்டில். நாங்கள் எப்பயுமே ஃப்ரீயாக இருந்தால் இங்கே வந்துடுவோம். இதெல்லாம் முற்பகலாக இருந்தது. அப்போ நாங்கள் வளம் வந்த இடம் தான் இந்த இடம். அதுக்கடுத்தது நான் காலேஜில் ஒரு 7 வருஷம் இருந்தேன். நம்ம வேல்ஸ் காலேஜில் ஒரு 7 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்தேன், மேத்ஸ் ப்ரொஃபஸராக. அப்போ இந்த பகுதியெல்லாம் நான் ரொம்ப நாளாக நினைத்து கொண்டே இருந்தேன். இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஏற்றம் பெற வைப்பதற்கு ஒரு பள்ளியிலேயே, ஒரு பள்ளி இருந்தால் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூட ஆசிரியர்கள் இல்லையே என்று நான் ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் உண்டு. அவனோடு பேசிக்கொண்டு இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், மாற்றத்தை உண்டாக்கலைன்னு. இன்றைக்கு பார்த்த பிறகுதான் தெரியுது, மாற்றம் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் அசந்து போய்விட்டேன். இப்படி பெரிய மாற்றத்தை உருவாக்கிய உங்கள் அனைவருக்கும், இந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நடத்த வேண்டும், அன்பு ஆசிரியர் விருது வழங்க வேண்டும் என்று கனவு கொண்டு அதை நினைவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர் முரளி அவர்களுக்கு முதலிலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி கிடையாது. அதற்கு அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்கணும், இயக்குனர் இருக்கிறாரு, செயல் இயக்குனர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்னென்னா நமக்கு ஊக்குனர் இவர். அதுக்கு அடுத்தது வல்லுனர். இந்த வல்லுனர் இல்லைன்னா நடத்தவே முடியாது. அப்போ வல்லுனர் இந்த 3 பேரும் மும்மூர்த்திகளாக இருந்து கொண்டு தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அதுவும் அங்கே வர வைக்காமல்
ஒரு இடத்த சொல்லி நீங்கள் வாங்க விருது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லாமல் நீங்கள் அங்கே இருங்கள், நாங்கள் உங்களை பாராட்ட வருகை தருகிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து வாழ்த்துறது தான் உண்மையிலேயே வாழ்த்து. அந்த வாழ்த்தினை நல்கிய தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய அம்மா கிரிஜா அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் இப்பொழுது வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கின்ற மாணிக்கா தலாமல் அவர்களுக்கும், இவர் சார் நிறைய நீங்கள் அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, அவரை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருங்க, அப்போ தான் நீங்கள் கேட்டது கிடைக்கும். சார் எங்கே இருக்கிறீங்க, நான் வரேன், எங்கள் மாணவர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு உலகத்தை ஆள்வது ஒரு நிமிஷம் இருங்க சார். சரி சரி, உலகத்தை ஆள்வது ரெண்டே தான். இன்னைக்கு அறிவியல் தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவியலை மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த கொண்டு செல்வதற்கு இவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா இவரை போன்றவர்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக மாணவ செல்வங்கள் இவ்வளோ அமைதியாக இருந்ததுக்கு ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா ஸ்ரீதர் அவர்களுக்கும், இருவரும் தூண்களாக இங்கே விளங்கி கொண்டு நம்ம எல்லாம் நேரடி ஒளிபரப்பு கொண்டு இருக்கின்ற அந்த இருவரும் தூண்களுக்கும், மற்றுமுள்ள இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறக்க செய்த அனைவருக்கும் தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாகவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிறந்த சிறந்த மொழிகளிடையே சிறந்தே பிறந்த என் தமிழ் மொழியாம் தாய்மொழியை வணங்கி என் நன்றி உரையை துவக்குகிறேன். நல்ல உள்ளம் இறைவனின் இல்லம், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றென்று, ஆனால் நன்றியை நெகிழ்வதற்கோ என் நாவ் ஒன்றால் முடியாது. தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் கல்வியை மட்டும் ஆராய்ந்து வளர்க்கவில்லை, அறிவதனை புகட்டும் ஆசானின் அனுபவ வளர்ச்சியை இனம் கண்டு, அவர்தம் வளர்ச்சியை இனம் கண்டு, அவர்தம் பணியை பாராட்டி விருந்து அதாவது விருந்துனா எல்லா விருந்தும் நாவிற்கும் செவிக்கும் விருந்து கொடுத்ததற்கு நன்றி என்னும் ஒற்றை சொல் போதாது. அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை உண்மை. பேரன்பு கொண்டு உங்கள் அன்பை உங்கள் வரவால் பெற்று மகிழ்ந்தோம். விதவிதமாய் இனிப்பை சுவைபட படைப்பவர்தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். பிறருக்கு ஈந்து மகிழும் புது சுவைக்கு புத்துயிர் ஊட்டி எண்ணற்ற சமுதாய தொண்டுகளை சத்தமில்லாமல் செய்து வருவார் தொண்டாய். அவரின் தொண்டினை எம் ஆசிரியர்கள் சார்பில் நன்றி தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசிரியர் பணியினை நிறைவாய் முடித்த போதும் போதாது என்றெண்ணி வாழ்நாள் முழுவதும் தொடர பம்பரமாய் சுழன்று இளைஞர்களால் வலம் வந்து கொண்டிருக்கும் பெரியண்ணன், கவனியுங்கள், பெரிய அண்ணன். அவர் 100 வயது கடந்த போதும் எங்கள் அண்ணன் தான். வஜ்ரவேலு ஐயா பேரிலே வஜ்ரம் போல் உறுதி படைத்தவர். அவர்கள் சேவைகளுக்கு மற்றும் அவர்களுடன் மற்றும் இளைஞர்கள் போல் வளம் வந்து கொண்டிருக்கும் நம்ம அப்துல்லாயாம் ஐயாவுடைய சீடர் ஐயாவிற்கும், நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நம்முடைய அம்மா அவர்களுக்கும், மாணிக்கம்மாள் அவர்களுக்கும் மற்றும் கிரிஜாம்மை அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்கள் சேவைக்கு எங்கள் உள்ளம் கனிந்த நன்றிகள். மேலும் இங்கு சிறப்பு விருந்தினராய் செவி விருந்தளித்த முனைவர் வி கிரிஜா அம்மையாருக்கும், அறிமுக உரையை அழகாய் நவின்ற முனைவர் முருகையன் பக்கீர்சாமி அவர்களுக்கும், விழா குடிவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியும் மகிழ்வையும் கூறி என் நன்றியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பயன் இப்பொழுது எங்கள் மாணவியர் பாடுவர். பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா
सपना में चाहे तब सुबह आशीष मांगे कागे तब जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद। Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.